சரி என்னடா பாலைஸ் கப் இந்த குச்சி வச்சுருந்துருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் கேம் விளாட போகிறோம். எப்போ கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. அது மேட்ருக்கு வருவோம். இந்த நம்ம நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த வேலைன்னா உங்களுக்கே தெரியும். தரலன்னா விட்டுருங்க, நானே சொல்லிடுறேன். அட்டோக்காரன் 4 வேலை சாப்பிட்றக்காரு சி 4 வேலையாக வரும். டே அப்படி வராது, வேற என்னமோ வருமே. 4 வேலை சாப்பிட்டாக்காரன். ஆட்டோ கைவிடாத எங்கள் ஆட்டோவை பாருங்க. என் ஆட்டோ சவாரி. ஏய் போலீஸ் ஸ்டேஷன் வாரியா? தொலைவிடுறேன், நான் ஓடுறேன். யாரா ஆட்டோ? இந்த தொல்லை சுனமணி, நீலாம் வந்துடாத, அதெல்லாம் தெரியாது. போங்க மோசம் சொன்னால் தான் போவேன். மூட்டை என் கூட வந்துடு. மாஸ்டர்லாம் உனெல்லாம் சொல்ல முடியாது. டே என்னடா சட்டை போடுறீங்க? வேலையாக பார்த்துட்டு போ, இல்லைன்னா ஒசிக்கி விட்றேங்கார. போலீஸ் தொலைவிடுறேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்க. உனைய சுட்டுதல்ல கேட்குறீங்க இல்லையா பாரு. சும்மா சொல்கிறேன்டா. இது என்னது? Hey, who is this man? My speaking hours and my language you understand. தலைவர் என்ன பேசுறீங்க? நான் தெலுங்கு பேசுகிறேன். கேட்குற கேள்வியா பாரு. கைஸ் மறக்காமல் நான் சொல்ல மாட்டேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த பாண்டி நீ விடுவியான். இல்லைன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீ போட்டு அடிப்பியான். சும்மா மல்லிகை சோறு சாப்பிடுங்க. பண்ணிடுவீங்கல்ல, பண்ணலன்னா உன்னை கட்டி சமத்தியாக விடுவோம். இதை பாண்டி அவசரம் மட்டும் கை வைக்காது. சப்ஸ்கிரைப் யாராச்சும் ஒருத்தர் பண்ணாலும் உன்னை உரிச்சு எடுத்துடுவேன். சர்ரா பெட்டு வச்சுப்போம். காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைபே பண்ணிடுங்க, இல்லைன்னா என்னை போட்டு முறிச்சு எடுத்துடுவேன். ஓகே, நம்ம இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு எங்கே போகிறோன்னா ஸ்டேடியம் போகிறோம். சும்மா சொன்னேன். நம்ம இப்போ ஃப்ளைட் ஓட்ட போகிறோம். ஃப்ளைட்டா இந்த அம்மா ஃப்ளைட் ஓட்ட தான் இருந்திருக்கம்மா. வந்து ஏறிவோ, அங்கே போய் நிப்பாட்டி விட்றேன். வந்து தொலை பைத்தியம் வர மாட்டேங்குது. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். பாண்டி ஃப்ளைட் ஓட்டுவோமா? ஓட்டிட்டா போச்சு. நீ உட்காந்துதான் ஓட்ட மாட்டேன். ரகசியத்தை சொல்கிற? ஆமாம், அது என்ன வரைபடமா? ஏதோ புதையல் ரகசியம் மாதிரி பேசுவேன். ஓகே என்னடா அந்த விங்ஸ் கிட்ட போனால் அப்புறா ஆடுவேன். பைத்தியம் பாபா, நீ பைத்தியம் தான். அப்போ நீங்கள் அறிவாளி. ஒரே வாட்டி ஏறான். என்ன ஸ்லோ மோஷனில் போகிறான்? ஓகே ஃப்ளைட் ஓட்ட போகிறேன். ஃப்ளைட்டு ஆள போகிறேன் தமிழில் கட்டு குப்பரை கவுளுது. டே உழுதுரா பாண்டி. தொலை வர்ற ஒழுங்கா ஓட்டுங்க. ஓட்டுறேன். டேய் குச்சிடுறா கைவுல போ. என்ன ஆச்சு? டே அந்த இடத்துல மாட்டிக்கிச்சுடா சவுத்துக்குள்ள. டேய் போடான்ட்டு கடுப்பு ஏற்றுறேன். சரி மன்னிச்சு விடு, நம்ம என்ன வாட்டியும் பண்ணுவோம். சரிடா. ஐயோ நீ யார் சாமி? நீ கமெண்ட்டில் யார் சாமி நீ பாண்டின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாண்டி நீ யார் சாமின்னு கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா அப்படி தான் பண்ணுறேன். என்ன பண்ணி யாரை பத்துடா சொன்ன பண்ணின்ற ஒன்றை பத்தண்ட. டே மேட்ருக்கு வரணும் ஒழுங்கா. மேட்டர்னா அந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரு. எது அது? அட பாவி. டேய்
நீ வந்து ஸ்கூல் போனியா போலாடா? போன ஃபஸ்ட்டு கிளாஸ் அதுவும் செய்தே நீ. ஏன்டா சங்கர் ரகசியத்தை சொல்கிற நாயன்னு சொன்னால் அவ்வளோதான். என்ன பண்ண எனக்கே தெரியாது. 40 போட்டால் என்ன வருமே? டேங்கர் ஆர்மிடா. டே ஆர்மிடா ஆர்மி. Hey, who's that? ஆர்மி. குறுக்க வர்றாதீங்கடா. ஆர்மி வருதுட. ஆர்மி முன்னாடி வரக்கூடாது. டேங்கரு அவ்வளோதான், முடிச்சு விட்ருவோம் எல்லாத்தையும். ஏய் வர்றியா? ஏன் இப்படி கத்துறீங்க? டே பே பிடிச்சி வச்சுரு எல்லாத்துக்கும். நீ இடிக்கிறனால தான் நான் கத்துறாங்க. ஒழுங்கா ஓட்டுறா. சுட முடியல. சரிக்கா சுடவே முடியல. சரி இப்போ கொஞ்சம் தூரமாகவே போய்ப்போம். நம்ம வேலை அடிச்சிட்டோம். ஓகே பாண்டி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிரியாணி பண்ணுவோம். பிரியாணி சொத்து முட்டை அடி வாங்கிடுவேன், பொழந்துருவேன். இப்போ நம்ம டேங்கரை வெடிக்க வைக்க போகிறோம். எல்லாம் கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. Who's this? யார் சமினி? போட்டா அடிப்பியா? டே நில்றா தம்பி. கிரீன் கலர் தள்ளி விடுற அவனையும் நாய் பிடிக்கிற மாதிரி காட்டுறீங்க. என் மூஞ்சியை பார்த்தா நாய் இப்படி மாதிரி தான் இருக்குது. எஸ் ஐயோ சாமி, எல்லாம் பழைய இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச பைக் ஒன்று போட போகிறேன். கவாசிக்கு நின்று அச்சிட்டு வார். கவாசிக்கு சிக்கி தலைவர்ற என்ன சிக்கிக்குச்சு? டேய் ஆணி சிக்கிக்குச்சுடா, போய் புடுங்கடா. இதான் புடுங்கு வேலைடா. எல்லானையும் ஒரு ஆணையும் புட்டுங்க மாட்டேன். டே நீலாம் அந்த அளவுக்கு தான்டா கட்டா இருப்ப. போட முடியாது. என்ன அசிங்கப்படுத்துகிறோம், இன்சல்ட் பண்ணுறேன் அப்படி தான். அதுவும் நம்ம நீ தான் சொல்ல மாட்டேன்ட்ட கலாய்க்கிற. இது ரொம்ப முக்கியம். இப்போ வண்டி எப்போவுமே ஒத்தாலே நோஸ் கட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். டே ஃபஸ்ட்டு ரோட்டை பார்த்து ஓட்டுற. என்னடா காமெடி பாடுறா. எப்போ பாடுறாலே ஒத்ததுரா பாரு. சவுத்து மேலே நாங்களாம் ஓட்டுவோம். ஓட்ட வீட்டுக்கு போய் விட்றா. வீட்டில் போய் என்னாச்சு தலைவர் என்னாச்சு? பொங்கல் சாப்பிட்றியா? வேணாம். டே வண்டி மாட்டிக்கிச்சு. இப்படி தான் களைக்க கூடாது. அத்தனை தடவை சொல்கிறேன். ஏன்னா குட்டிட்டியப்பா தலையில் போட்டிருக்கா. இது கேடு வர்றான்ட்டு இருந்தாலே ஒரு பேச்சு தாண்டா கலைக்கு. சும்மா அண்டா இப்படி போட்டு கலைக்கம்பரா கொஞ்ச நேரம். இன்னைக்கு வாயவே திறக்காத மாதிரி ஒரு பைக் போகிறேன்டா. இப்போ வேசா. வாடா இந்த காரம் நான் எடுத்துகிட்டு வாடா. போய் எடுத்துகிட்டு வாடான்னு தலைவர்றேன். கொஞ்சம் மன்னிச்சு விட்ருங்க. நோ மன்னிப்பு கண்ணா. மன்னிப்பே கிடையாது வந்துட்டு. அடி இப்போ பாரு கண்ணா, பாருட தலைவர் அளப்படுற. நீ எண்டு காடு வச்சான்
டேய் காப்பாத்துக்கடா. டேய் காப்பாத்துடா பாட்டி பாட்டி பாண்டி. இதுக்கு தான்டா ஃபுல்லாக பண்ணக்கூடாது. கொள்ளார்த்தனம் பண்ணுற, சிங்கப்படுத்துகிற, என்ஜாய் பண்ணுற. தம்பி இந்த பேச்சுக்கே வந்துடாது, கல்லை விட்டு அடிப்பேன். சரி 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 பேச மாட்டேன். அப்படி இன்னும் இந்த வீடியோ முடிய வரைக்கும் பேசாமடுறா. அதெல்லாம் முடியாது. ஸோ வாய மூட மாட்டான் போல். சரி வந்து தொலை என் கூட. சரி சோறு திங்க போகிறேன் வரியா? சரி டி பாத்ரூம் போயிட்டாருண்டா வரேன். டேய் அங்கே கூட ஒரு வேடியா நீ? டேய் என்னடா யார் சாமி நீ? மனுஷன் நீ பைத்தியக்காரன். டேய் கலைக்கதை அப்பேர் கலைக்கதை கலைக்கதை இல்லை, பேச்சா கூட தெரில. டே நீ என்னடா நீ ஸ்கூல்லே போ, நீ தான் ஸ்கூல் போலையே, நீ என்ன வெளியூர் காரமாக நீ பேசுகிற? தானே எனக்கு வாழ்க்கையை பிடித்தான். ஏண்டா வாயில் என்னடா சொல்லியிருக்க? எடுத்துப்பிட்டாடா? இல்லை பான் பறக்க போட்டிருக்கடா. டேய் அப்படிலாம் இல்லை, ரத்தனை போட்டியாடா? இல்லைடா. வட்டியாக போட்டுட்டு எடுத்தேன். எனக்கு கண்ட்ரோல் பண்ணால அதுக்கு டே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அடிக்கிற. வட்டி செடியில் வாயு குழந்துக்குச்சுடா. அப்படி தான்டா அடிப்பேன். கைஸ் இப்போ ஒன்றும் நடக்கலை, நீங்கள் எதுவும் பார்க்கல. ஓகே நம்ம இப்போ எது போடலாம்? ஐயா புஷா. சரி போட்டு தொலைகிறேன். ஐயா புஷ் வந்துருச்சு, போகலாமா? நான் கிட்ட உட்கார்றேன். டேய் நீ முன்னாடி உட்கார்றா. கொள்ளை திரும்ப அடி வேணுமா? அடிச்சு பாருந்த வாட்டி அப்புறம் தெரியும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு. என்ன பண்ணுவேன்? அடிச்சுக்கிட்டு ஓடுவேன். டேய் நான் எப்படா அப்படிலாம் பண்ணிட்டு? நீ டெய்லி இப்படி தான்டா என்கிட்ட அடி வாங்குற, அடி கொடுக்க மாட்டேறியா? கைஸ் உங்களுக்கு ஒன்று தெரில, அன்றைக்கி ஒரு நாள் அடிச்சு அடியில் வாயை ஒன்றே கொண்டிக்கிட்டு அழுதுடுங்க. அப்படிலாம் இல்லை தம்பி, உசனம் பண்ணி உன் சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு வலிச்சுன்னா தூக்கி அடிச்சு விடுவேன். சரி இனிமேல் படிக்க மாட்டேன், மன்னிச்சு விட்ருங்க. இப்பெல்லாம் சொல்லுவேன் நான், இப்பெல்லாம் சொல்லியிருந்தாலும் நினைக்கிறேன். என்ன பேச தெரில கைஸ், பேச தெரில இல்லை என்னைய சொல்கிறது. அப்போ கைஸ் நீங்கள் நோட் பண்ணிடுங்க, நீ வாய்ஸ் நான் அப்பப்போ ஸ்வீட்டாக மாடுது இல்லைன்னா டர்ரராக மாடுது. டே நீ பூச்சாண்டியாடா? இல்லை பாண்டி, பால் பாண்டி. டேய் நீ பால் காரணடா. இவ்வளோ நேரம் இந்த சீக்கிரம் சொல்லவே இல்லைன்ட்ட. எனக்கு இப்போ தான் இந்த சீக்கிரம் தெரியும். ஏன்டா உருண்டு உழுவுறா? ஜாலியாக இருந்துச்சா? இல்லை நோலியாக இருந்துச்சு. நீ விழுந்து விழுந்து பார்க்குறியா? எப்படா விழுவுறது? குப்புறாக்கா நீ அந்த ரேம்பில் ஏறி ஒரு வாட்டி விழு, தெரியும். டாலே விழுந்த விழுவில் கையெல்லாம் முருங்கிடுச்சுடா. முருங்கைக்காயா? டே முருங்கிடுச்சுன்றேன். ஏன்டா முருங்கைக்கான்ற? டே உனக்கு காது கேட்குமா கேட்காதா? கேட்குமே. எவ்வளோ? 5% அப்பா 10%க்கு 5% தான் உனக்கு கேட்குமாகாது. நீங்கள் கேட்பீங்க என்னடா 10% ஆதார் கார்டு கேட்குறது இருக்குன்னு கேட்பீங்க. இல்லை வாயில் நான் அடிச்சு விட்றது. டேய் பழக்கூட சொத்துடா இது. ஏன்டா இப்படி லூஸ் மணிக்கு கண்ணாபின்னா ஓட்டுறேன் கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இந்த வாட்டி சீக்ரெட் ஆஃப் மீ, சீக்ரெட் என்னோட சீக்ரெட்டையும் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணாதவங்க என் சீக்ரெட்டு நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். நான் யார், என்கிட்ட எத்தனை சேனல் இருக்குது, இந்த மாதிரி என்னோடய ஸ்டோரி இதெல்லாம் சொல்கிறேன். என் ஸ்டோரி சொல்கிறதுக்கு பார்ட் வேணும் கமெண்ட்லேயே கேளுங்க, நானும் போடுறேன். ஸோ வியூஸ் வருது ஆனால் சப்ஸ்கிரைப் தான் வர மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், லைக்கும் பண்ணிவிடுங்க. எனக்கு ஒரே அல்லாமல் எனக்கு எந்த வீடியோவில் ரொம்ப இந்த ரீச் அடிச்சதுன்னு நான் சொல்கிறேன் என்னோட இந்த எண்டு சேனலில். ஓகே இப்போ வீடியோ தான் நம்ம இப்போ முடிக்க போகிறோம்னு தான் நினைக்கிறேன். ஓகே போய் சொல்லிடுறேன். அப்படியே நம்ம போய்கிட்டே சொல்லுவோம். பைக் எடு பாண்டி, பைக் எடு, தலை போடுறேன். நம்ம சீக்கிரட்டை சொல்லு. இல்லைடா போய்கிட்டே அப்படியே சொல்லுவோம், ரவுண்ட் அடிப்போம் அப்படியே. ஓகே இப்போ சீக்ரெட் ஆஃப் மீ சொல்ல போகிறேன்.
நான் வந்து அந்த உல்ஃப் கேமிங் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சேனல் அது வந்து ராயல் கேமிங். ஸோ அந்த சேனலுக்கு லைக்ஸு இருந்துச்சு, ஆனால் சப்ஸ்கிரைபர் இல்லை, அதனால் வியூஸும் போடல. அதனால அந்த சேனலை நிறுத்திக்கிட்டேன். அடுத்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அது செகண்ட் ஆரம்பிச்சதா உல்ஃப் கேமிங். ஏன்னா இவ்வளோ என்கிட்ட உல்ஃப் கேமிங் வந்து நிறைய ரீச்சு வந்துச்சு. அடுத்து நான் ஓப்பன் பண்ணது தான் சூப்பர் ஸ்டார் கேமிங். அதுலேயும் வியூஸ் எல்லாம் போச்சு நான் போட்டதுக்கு. அடுத்து நான் போட்ட லாஸ்ட்டாக போட்ட சேனல் தான் என்னன்னா கிங்காங் கேமிங். அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. அதனால் ஒரு வீடியோ போட்டேன், டூ நாட் ட்ரஸ்ட் இருக்குது. அதுக்குள்ள அதுவும் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ சொல்கிறேன், எனக்கு இந்த 5 சேனல்லையும் 4 சேனல்லையும் ஃப்ரீ இந்த நிறைய வசூல் அடித்த வீடியோனா, அதாவது லைக்ஸ் வியூஸ் வந்து அடித்த வீடியோனா அது எந்தன்னா மிஸ்டர் டாக் ஸ்குவிட் கேம் தான். நான் ஸ்குவிட் கேம் இது சூப்பர் ஸ்டார் கேமிங்லேயும் போடலாமல் வேணாமான்னு இருக்கேன். ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் அதையும் போட்டுருவேன். சூப்பர் ஸ்டார் கேமிங்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 போட்டேன், பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று நான் ஃபஸ்ட்டு இந்த உல்ஃப் கேமிங்கில் ஆரம்பித்த வீடியோ அந்த ஹைட் ஆன்லைன் வீடியோ தான். அதுக்கு வியூஸ் தான் நிறைய போச்சு, இதில் சப்ஸ்கிரைப் நிறைய போச்சு. ஷார்ட்ஸில் அந்த ஹைட் அண்ட் சிக் இதெல்லாம் வந்து நிறைய வியூஸ் போச்சு, அந்த லைக்ஸ் வந்துச்சு, சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க நிறைய பேர் இருந்துச்சு. ஸோ இவ்வளோத்துக்கும் காரணம் நீங்கள் தான் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நானும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்கேன். இல்லைன்னா நான் ரீச்சே அந்த நேரத்துக்கு ஆகிருக்க மாட்டேன். உல்ஃப் கேமிங்னா யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, நீ ஏடா இப்படி உட்காந்துட்டு வரையான்னு கேட்பீங்க. இல்லை கைஸ், நீங்கள் அதை விடுங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஸ்டோரி. எனக்கு என்னதான் வியூஸ் போடலைனாலும் அந்த சப்ஸ்கிரைப் வியூஸ் போடலைனாலும் நானும் வீடியோ தொடர்ந்து போடுவேன். அதை நீங்கள் பார்த்து லைக் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்க கைஸ். ஸோ அடுத்து என்னன்னா, நான் இந்தியன் பைக்ஸ் எப்போ விளாட ஆரம்பிச்சேன்னு அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்தியன் பைக்ஸ் போட்டது சூப்பர் ஸ்டார் கேமிங்கில் தான். அது ஃபஸ்ட் வீடியோக்கும் நிறைய வியூஸ் வந்துச்சு, லைக்ஸ் வந்துச்சு. அடுத்து செகண்டாக போட்டது தான் அது. ஆனால் நீங்கள் கேட்பீங்க, நீ ஏன்டா இந்த சூப்பர் ஸ்டார் கேமிங்கில் போட மாட்டேன்னு கேட்பீங்க. அதுலேயே நான் கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவேன். ஃபஸ்ட் இந்த இந்தியன் பைக்ஸு பார்ட்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டா, நம்ம ஒரு 5 பார்ட் முடித்தா நம்ம அதுலேயும் நான் போட ஆரம்பிச்சிடுறேன். அடுத்து நான் கிங்காங் கேமிங்லேயும் நான் போட்டுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதான் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். என்னடா சென்டிமெண்ட்டாக பேசி நீங்கள், ஆமாம் கைஸ், இதுதான் என் ஸ்டோரி. இப்போ நம்ம வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் ஆல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். Bye.